வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4th 2025 வந்திருக்கு. ஸோ இதில் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ என்ன பே பேன், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 241 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த வேக்கண்ட் வந்து இன்னும் கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஸோ உங்களுக்கு கூடுச்சு அப்படின்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைக்கும். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு 72,040 rupees வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு 72,040 கிடைக்கும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி படிச்சிருந்தால் போதும். எந்த டிகிரி இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 words per minute இன் இங்கிலீஷ் டைப்பிங். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் 35 words வந்து பர் மினிட்டுக்கு டைப் பண்ணுற மாதிரி உங்களோட டைப்ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த 3 ஸ்கில்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி படிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற அந்த பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் பி பிலோ 18. ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அபவ் 30 years இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. பட் அபவ் 30 years இருந்தாலும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஏஜ் வந்து எப்போ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 8/3/2025 இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏஜ் இருக்கலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் 50 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்சிவ், 25 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அண்ட் 25 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். டோட்டலாக வந்து இது 100 மார்க்ஸ் வைப்பாங்க. 2 hours நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், இது வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைப்பிங் இங்கிலீஷ் டெஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர் வித் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 words per minute. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அலௌட் அப் டு 3% ஆஃப் டோட்டல் வேர்ட்ஸ் டு பி டைப். ஸோ மிஸ்டேக் வராமல் மேக்ஸிமம் டைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து 10 minutes நீங்கள் இந்த வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணி முடிக்கணும். அவங்க கொடுக்குற அந்த கண்டென்ட்டை. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ், ப்ரீசிஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங். இதுக்கு வந்து உங்களுக்கு 2 hours கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் 128 டெஸ்ட் சென்டர்ஸ். 128 சென்டருக்கு. ஸோ 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிலையும் நடக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரீஃபண்டபிள். அப்ளிகேஷன் ப்ளஸ் டெஸ்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் 1000 rupees பே பண்ணணும். அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே 250 rupees மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து 5/2/2025 ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எது இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டார்டிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் 5/2/2025. 5/2/2025 அன்றைக்கி ஆரம்பிக்கும். காலையில் 10 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் தேர் ஆஃப் இஸ் 8/3/2025. மார்ச் 8 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ
11:55க்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துறேன். நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியோடு சேர்த்து 10 சென்டர்ஸ் இருக்கும். பாண்டிச்சேரியில் 1, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதாவது நாகர்கோவில். ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து 10 சென்டர் கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் சென்டர் பிளேசஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.